ரஷ்யாவின் ஹவானா போர் பயிற்சி உலக யுத்தத்திற்கான முஸ்தீபா அல்லது ரஷ்யா உக்ரைன் போருக்கான முடிவா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வெளியிட்டுள்ள உலக அரசியல் செய்தியில் நமது கடையறி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் என்ன எழுதுகிறார் என்று பார்த்தால், ரஷ்யாவின் ஹவானா போர் பயிற்சி உலக யுத்தத்திற்கான முஸ்தீபா அல்லது ரஷ்யா உக்ரைன் போருக்கான முடிவா என்று எழுத ஆரம்பிக்கிறார். பெரிய ஆரவாரம் ஏதுமின்றி வல்லரசுகளின் யுத்த முஸ்திப்பிற்கான ஒரு செயல் கியூபாவின் தலைநகரான ஹவானா அருகே அமெரிக்காவின் தெற்கு மாகாணமாக இருக்கக்கூடிய புளோரிடாவின் எல்லையில் இருந்து வெறும் 66 கிலோமீட்டர் தொலைவில் தான் ரஷ்யாவின் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களும் விமானம் தாங்கிய கப்பல்களும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. ரஷ்யாவினுடைய எல்லையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அமெரிக்காவில் கூப்பிடும் தூரத்தில் இன்னொரு வல்லரசு நாடான அதிநவீன அணு ஆயுத ஏவுகணை பயிற்சியில் கியூபாவுடன் இணைந்ததும் தனித்து ஈடுபடுவதை உலக வரலாற்றில் உற்று நோக்கக்கூடியவர்களால் எளிதில் கடந்து செல்ல முடியாது. ஏறக்குறைய 66 வருடங்களுக்கு முன்பு 1962ஆம் ஆண்டு இதற்கு நிகரான ஒரு சம்பவம் நடைபெற்ற பொழுது அன்று அமெரிக்கா பூமிக்கும் வானத்திற்கும் குதித்தது. 1957 கியூபாவில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் புரட்சியை தொடர்ந்து அமெரிக்காவால் கியூபா எப்பொழுதும் தாக்கப்படலாம் என்ற சூழல் உருவாகிய நிலையில் கம்யூனிஸ்ட் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரஷ்யா தனது நட்பு நாடான கியூபாவின் இரகசியமான ஏவுகணையை அமெரிக்காவை நோக்கி ஏவியிருந்தது. அமெரிக்காவின் U-2 உளவு விமானம் அதை கண்டறிந்து தெரிவித்த பிறகு அந்த ஏவுகணைகளை உடனடியாக அகற்றவில்லை எனில் அணு ஆயுத தாக்குதல் நடைபெறும் என எச்சரிக்கை விடும் அளவிற்கு அமெரிக்கா சென்றது. ஏறக்குறைய 13 நாட்கள் உலகமே பதட்டத்தில் இருந்து மீண்டும் ஒரு உலக யுத்தம், அது அணு ஆயுத யுத்தமாக வெடிக்கும் சூழல் உருவாகிவிட்டது. கென்னடி மற்றும் குருச்சேவ் ஆகிய இருவருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவுக்கு எதிராக துருக்கியில் வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் மெர்க்குரி ஏவுகணைகளும் அமெரிக்காவுக்கு எதிராக கியூபாவில் வைக்கப்பட்டிருந்த ரஷ்ய ஏவுகணைகளும் அகற்றப்பட்டு இரு வல்லரசுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது. கம்யூனிச அகிலம் எனும் உலகத்தில் உள்ள 81 நாடுகளுடைய கம்யூனிஸ்ட் தலைவர்களும் ஒன்று கூடி விவாதித்தனர். அதில் ரஷ்யா உள்ளிட்ட 79 நாடுகள் சமாதானம், சுகவாழ்வு கொள்கையை ஏற்று ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர் அல்ல, வளர்ச்சி என்னும் பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். சீனாவும் அல்போனியாவும் மட்டும் யுத்தமே தீர்வு என மாறுபட்ட கருத்து கொண்டு கம்யூனிஸ்ட் அகிலம் அறிவித்த அறிவிப்பிலிருந்து விலகி சென்றார்கள். இப்பொழுது வரலாறு மீண்டும் திரும்புகிறது. 1962 போல அமெரிக்காவை பணிய வைப்பதற்கான நடவடிக்கையா அல்லது ஒரு மிகப்பெரிய போருக்கான முன் ஏற்பாடா என்பது விரைவில் வெளிச்சமாகிவிடும். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி துவங்கிய உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. போரின் துவக்கத்தில் தலைநகர் வரையிலும் சென்று ரஷ்ய படைகள் பின்வாங்கி உக்ரைனின் 15% பூகோள பகுதிகளை தன்வசம் வைத்திருக்கிறது. அண்மை காலத்தில் உக்ரைனின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் ரஷ்யா வெகுவாக முன்னேறி வருகிறது. நேட்டோவின் முழு சக்தியும் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டும் தன்னுடைய இழந்த நிலத்தை உக்ரைனால் மீட்டெடுக்க முடியவில்லை. கடந்த 2 வருடத்தில் லட்சக்கணக்கான கோடிகள் ரூபாய்கள் அமெரிக்காவாலும் ஐரோப்பிய நாடுகளாலும் உக்ரைன் இராணுவத்திற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்நாடுகளுடைய ஏவுகணைகள், விமானங்கள் ரஷ்யாவின் எல்லைக்குள் செல்லக்கூடாது என்பதை கட்டுப்பாடாக இருந்து வருகிறது. உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் எல்லைக்குள் சென்று தாக்கக்கூடிய அனுமதியும் ஆயுதங்களையும் தர வேண்டும் என வலியுறுத்தி வந்ததை தொடர்ந்து இறுதியாக அமெரிக்க அதிபர் பிடன் அவர்களுக்கு ரஷ்யாவின் எல்லைக்குள்ளும் சென்று தாக்குதல் தொடுப்பதற்கு உக்ரைன் படைகளுக்கு அனுமதி அளித்துவிட்டார். உக்ரைனிலிருந்து ஏவுகணைகள் ரஷ்யாவின் எல்லையை தாண்டி மாஸ்கோவையோ அல்லது ரஷ்ய நகரத்தையோ தாக்கும் பட்சத்தில் அதை 2 வல்லரசுகளுக்கான போரின் தொடக்கமாகவும் அது 3வது உலக யுத்தத்தின் துவக்கமாகவும் அமையும் என்பதில் எவ்வளவு ஐயமும் இருக்காது. ரஷ்ய அதிபர் புட்டினை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல. நேட்டோவின் ஏவுகணைகளையும் விமானங்களும் ரஷ்ய நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக புட்டினால் சும்மா இருக்க முடியாது. அதற்கு பதிலடியாக இன்று அமெரிக்காவில் எல்லையிலிருந்து 66 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நட்பு நாடான கியூபா இராணுவத்துடன் இணைந்து ரஷ்ய படைகள் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இது சாதாரணமான நிகழ்வு அல்ல. அமெரிக்காவின் ஏவுகணைகளையோ விமானம் தாங்கிய
தாங்கியோ ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவி தாக்கும் பட்சத்தில் அடுத்த நொடி கியூபாவின் தலைநகரான ஹவானாவிலிருந்து அமெரிக்காவின் மீது தாக்குதல் தொடுக்கப்படும். அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடி மோதலில் ஈடுபடும் சூழல் வெகு தொலைவில் இல்லை என்பதை இது காட்டுகிறது. உக்ரைன் எல்லையிலிருந்து ரஷ்ய எல்லைக்குள் எவ்விதமான விமானமோ ஏவுகணையிலேயோ தாக்காது என்ற நிலை அதிகாரப்பூர்வமாக ஏற்பட்டால் ஒழிய ரஷ்யா கியூபா படைகளின் போர் பயிற்சிகளுக்கு முடிவு வராது என்றே கருதலாம். பாலஸ்தீன ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் உலகில் ஒரு அமைதியற்ற சூழலை உருவாகியிருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்கா ரஷ்ய போரை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உலக நாடுகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே பைடன் தன்னுடைய உக்ரைனுக்கான வாக்குறுதிகளிலிருந்து பின்னேற வேண்டிய சூழல் ஏற்படும். ஒருவேளை இரண்டு வல்லரசுகளும் மோதி பார்க்கலாம் என முடிவெடுத்து அணு ஆயுதம் உபயோகப்படுத்தப்பட்டால் அதனுடைய விளைவு சாதாரணமாக இருக்காது. ரஷ்யாவின் ஹவானா போர் பயிற்சி உலக யுத்தத்திற்கான முஸ்தீபா, ரஷ்ய உக்ரைன் போருக்கான முடிவா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்.